ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 11/7/2026. இந்த வீடியோ நைட் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது ஏற்கனவே செய்தித்தாள்களில் அதே போல் மீடியாஸ்லேயும் வந்துட்டு இருந்த செய்தி தான். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த நேரத்தில் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 கல்லூரிகளில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு இதெல்லாமே பறிபோக போகுது. அதற்கான காரணம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ அதனுடைய இழப்பை ஈடுகட்டும் விதமாக இந்த 100 எம்பிபிஎஸ் இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் மிக குறைந்த கட்டணத்தில் 18,073 ரூபா கட்டணத்தில் உங்களுக்கு இந்த 100 எம்பிபிஎஸ் இடங்கள் வரப்போகுது. எந்தெந்த கல்லூரியில் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, சீட் மேட்ரிக்ஸில் எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகுது, இதனுடைய பலன் யாராருக்கு போக போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் அவங்களுடைய விருப்பக் கல்லூரியில் அரசு கல்லூரி, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, என்ஆர்ஐ கோட்டாலையும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செய்தி. தமிழ்நாட்டுக்கு மேலும் 100 மருத்துவ இடங்கள், தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 100 எம்பிபிஎஸ் இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. எந்தெந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் 50 இடமும், திருப்பூரில் 50 இடமும் சேர்ந்து உங்களுக்கு 100 எம்பிபிஎஸ் இடங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த 100 எம்பிபிஎஸ் சீட்டு கூடுதலாக கிடைக்கப்பெறுவதால் யாருக்கெல்லாம் இதில் பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில் மெரிட்டில் வரக்கூடிய மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் 18,073 ரூபா கல்வி கட்டணத்தில் அரசு கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. அதே போல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5%, உங்களுக்கு 100க்கு 7.5%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7லிருந்து 8 இடங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பிடபிள்யூடி சீட் இருக்கும், அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேன் சீட் இருக்கும், ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா இருக்கும், ஆல் இண்டியா கோட்டாக்கும் இதில் சீட்ஸ் போகும். ஸோ இந்த ஆண்டு அப்படின்னு சொல்கிறது இப்போ 2026. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இந்த ஆண்டு முதலே உங்களுக்கு 2 கல்லூரிகளில் 100 சீட்டு, அதாவது 150 சீட் அப்படிங்கிறது என்னென்னா, ஏற்கனவே 100 சீட் இருந்தது. அந்த நாமக்கல்லில் 100 சீட் இருந்தது 150 இடங்களுக்கும், திருப்பூரில் 100 இடங்கள் இருந்தது 150 இடங்களுக்கும் சேர்க்கை நடத்தி கொள்ள என்எம்சி தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி கொடுத்துள்ளது. நாமக்கல், திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இப்போது தலா 100 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன. இப்போ 50 இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பட்டுள்ளதால் 150 இடங்களுக்கு 2026 கல்வி ஆண்டில் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ்லேயும் ஆட் ஆயிரும். அதே போல் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போதும் கூடுதலாக 50 இடங்கள் காட்டும். அப்போது மொத்தமாக சேர்ந்து இந்த 2026 கல்வி ஆண்டில் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 5,150 இடங்கள் உள்ளது. ஓகேங்களா? முதல்ல 5,050 இடங்கள் இருந்தது. இந்த 2026 5,050 அப்படிங்கிறது 5,150 இடங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது உண்மையிலுமே இந்த நேரத்தில் மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான். எதனால் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் டஃப்பு, அதனால் கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிற ஒரு பதட்டம். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒரு 4 கல்லூரியில் 700 இடங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங்கை விட்டு வெளியில் போக போகுது. ஆல் இண்டியா கோட்டாக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபா அந்த பட்ஜெட்டில் தான் சீட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடு மாணவர்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா இடங்கள் பறிபோவதற்கான வாய்ப்பும் உள்ளது.
அப்படிங்கிற அந்த வருத்த செய்தியை பார்த்துட்டு இருந்த நம்மளுக்கு இந்த 100 இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் 50 இடங்களாக உயர்த்தப்பட்டு நாமக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய கல்லூரிகளில் உங்களுக்கு தலா 150 இடங்கள், ஓகேங்களா? அதாவது சீட் கெப்பாசிட்டி, காலேஜினுடைய சீட் கெப்பாசிட்டி 150. இந்த ஆண்டு உயர்த்தப்பட்ட எம்பிபிஎஸ் சீட்டுகளினுடைய எண்ணிக்கை 100. மொத்தமாக 2026 கவுன்சிலிங்க்கு எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் 5150 இடங்கள் உயர்ந்துள்ளது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி. கண்டிப்பாக அரசு கல்லூரியில் நான் சீட் எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த வீடியோ உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும், யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice time. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் தான் மீட் பண்ணுறேன்.